ஹாய் சிஸ்டர், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா கேஸ் கிளீனிங் வீடியோ பார்க்கலாம். பொதுவாகவே லேடிஸ் எல்லாருக்குமே கிச்சன் க்ளீனாக இருந்தால் தான் ரொம்ப பிடிக்கும். ஹோம் மேக்கருக்குலாம் எப்போ டைம் கிடைக்குமோ அப்பப்போ கேஸ் ஸ்டவ் க்ளீன் பண்ணி வச்சுட்டே இருப்பாங்க. இதே ஒர்க் பண்ணுற லேடிஸ்க்குலாம் பார்த்தீங்கன்னா டைம் பத்தாது. அதுக்காக கிச்சன் க்ளீன் பண்ண கேஸ் ஸ்டவ் க்ளீன் பண்ணலாம் மல்டி கிளீனர் வாங்குவாங்க. நான் சொல்கிற மெத்தடில் கேஸ் ஸ்டவ்வை க்ளீன் பண்ணிங்கன்னா இனிமேல் நீங்கள் மல்டி கிளீனரே வாங்க மாட்டீங்க. அதிகமாக செலவு பண்ண வேண்டிய அவசியமும் கிடையாது. ஸ்க்ரப் போட்டு கை வலிக்க தேய்க்கணுன்ற அவசியமும் கிடையாது. ஜஸ்ட் தொடச்சி எடுத்தாலே போதும். வீட்டில் தூக்கி எறிகிற பொருளை வச்சு ஈஸியாகவும் புத்தம் புதுசாகவும் கேஸ் ஸ்டவ்வை க்ளீன் பண்ணலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கேஸ் ஸ்டவ் கிளீனிங்கை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கேஸ் ஸ்டவ் கிளீனிங் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு பர்னர் கிளீனிங் பார்க்கலாம். மூணாவது பார்த்தீங்கன்னா கேஸ் ஸ்டவ் உள்ள கம்பிலாம் க்ளீன் பண்ணுறது பார்க்கலாம். கேஸ் ஸ்டவ் க்ளீன் பண்ண விம்ஜெல் எடுத்துக்கோங்க, வினிகர் எடுத்துக்கோங்க, வாட்டர் எடுத்துக்கோங்க, வேஸ்ட்டு நியூஸ் பேப்பர் இருந்தால் எடுத்துக்கோங்க. புதுசாக இருந்தாலும் பரவாயில்ல, பழசாக இருந்தாலும் பரவாயில்ல. ஒரு எம்டி பவுல் எடுத்துக்கோங்க. ஸ்ப்ரே பாட்டில் எடுத்துக்கோங்க. ஸ்ப்ரே பாட்டில் இல்லைன்னா பரவாயில்ல, வாட்டர் பாட்டிலில் மூடியில் ஓட்டை போட்டு கூட வச்சுக்கோங்க. வினிகர் இல்லைன்னா கூட பரவாயில்ல, லெமன் ஜூஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு வினிகருக்கு பதிலாக ஒரு பவுலில் 1 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க. 1/2 டம்ளர் வினிகர் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் விம்ஜெல் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணுங்கள். நான் ஒரு வாட்டர் பாட்டிலில் இந்த லிக்விடை ஊற்றிக்கிறேன். நீங்கள் வேணும்னா இன்னும் கூட கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். இந்த லிக்விட் வந்து 1 மாதம் ஆனால் கூட நல்லாயிருக்கும். இந்த லிக்விட் எதுக்கெலாம் யூஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா வால் க்ளீன் பண்ணிக்க யூஸ் ஆகும். கவுண்டர் டாப் க்ளீன் பண்ணிக்கலாம், ஃப்ரிட்ஜ் க்ளீன் பண்ணிக்கலாம், டிவி க்ளீன் பண்ணிக்கலாம். மல்டி பர்பஸ் கிளீனர் இது. அதனால் கடையில் காசு கொடுத்து வாங்கணுன்ற அவசியம் இல்லை. ஜஸ்ட்டு எல்லாமே இந்த வினிகர்லாம் பார்த்தீங்கன்னா கடையில் 20 ரூபீஸ் தான். விம்ஜெல் பார்த்தீங்கன்னா 15 ரூபீஸ் தான். இது வந்து மல்டி பர்பஸ் கிளீனர். இது வந்து ஒரு தடவை இல்லை 10 தடவைக்கு மேலே கூட தயார் பண்ணி வச்சுக்கலாம். கேஸை தொடச்சி எடுக்க நான் மைக்ரோ ஃபைபர் கிளாத் எடுத்துக்கிட்டேன். உங்ககிட்ட மைக்ரோ ஃபைபர் கிளாத் இல்லைனா பரவாயில்ல, நீங்கள் பனியன் கிளாத் துணி இருந்தால் கூட எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு டஸ்ட்டெல்லாம் க்ளீன் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் கேஸ் ஃபுல்லாக ஸ்ப்ரே பண்ணி விட்டுடலாம். நம்ம தயார் பண்ண லிக்விடை வச்சு நல்லா ஃபுல்லாக ஸ்ப்ரே பண்ணி விடுங்க. என் ஸ்டவ்வில் கொஞ்சம் அழுக்கு அதிகமாக இல்லைன்றதால நான் அப்படியே ஸ்ப்ரே பண்ண உடனே தொடச்சிடுறேன். ரொம்ப அழுத்தி தேய்க்கணுன்ற அவசியம் இல்லை, லைட்டாக தொடச்சி எடுத்தால் போதும். ஸ்டவ்வில் அழுக்கு அதிகமாக இருந்ததுன்னா இல்லை எண்ணெய் பீஸுக்கு அதிகமாக இருந்ததுன்னா கூட நீங்கள் ஒரு ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சதுக்கப்புறம் நல்லா ஒரு கிளாத் வச்சு தொடச்சிடுங்க. கிச்சன் கிளீனிங்க்கு டெய்லி ரொட்டீனுக்கு இந்த மெத்தட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சமையல் பண்ணி முடித்தோடனே இந்த லிக்விட் போட்டு இது மாதிரி க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க. கேஸ் ஸ்டவ் நல்லா பளபளன்னு இருக்கும், எண்ணெய் பிசுக்கெலாம் இல்லாமல் இருக்கும். அப்புறம் இன்னொரு டிப்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபெஸ்டிவல் டைம்லலாம் நம்ம கேஸ் ஸ்டவ் பார்த்தீங்கன்னா புதுசு மாதிரி தெரியணும். பார்க்குறவங்களாம் நம்ம ஸ்டவ்வை பார்த்து புதுசான்னு கேட்குற அளவுக்கு நம்ம இன்னொரு டிப்ஸை ஃபாலோ பண்ணலாம். ஒரு நியூஸ் பேப்பரில் தண்ணியை கொஞ்சம் நினச்சிக்கோங்க. நினச்சிட்டு ஒரு தடவை நல்லா தொடச்சிடுங்க. அப்புறம் ஒரு ஈரம் இல்லாத நியூஸ் பேப்பர் எடுத்து இன்னொரு வாட்டி நல்லா துடைக்கும் போதே உங்களுக்கு தெரியும் கேஸ் ஸ்டவ் நல்லா ஷைனிங்கோடு இருக்கும். அதுவும் இல்லாமல் பளபளன்னு இருக்கும். புது ஸ்டவ்வுக்கும் இதுக்கும் டிஃப்ரெண்ட்டே தெரியும், அந்த அளவுக்கு இருக்கும். தொடச்சிட்டு ஈரம் இல்லாத பேப்பரை இன்னொரு வாட்டி வச்சு நல்லா தொடச்சிடுங்க. நம்ம வேஸ்ட்டாக தூக்கி போடுற பேப்பர் தான். இதில் எவ்வளோ நம்ம க்ளீன் பண்ண முடியுது பாருங்கள். கேஸ் ஸ்டவ் நல்லா புத்தம் புதுசாகவும் இருக்குது, ஷைனிங்காகவும் இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பர்னர் க்ளீன் பண்ணிடலாம். பர்னர் க்ளீன் பண்ண பார்த்தீங்கன்னா சின்ன கப்பில் நான் கோலமாவு எடுத்துக்கிறேன். ஒரு கிளினிக் ப்ளஸ் ஷாம்பு 1 ரூபா ஷாம்பு எடுத்துக்கிறேன். ஒரு சின்ன பவுலில் இந்த ஷாம்பை பிரித்து ஊற்றிக்கிறேன். கோலமாவு கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு பேஸ்ட்டு பதத்துக்கு. மிக்ஸ் ஆனதை நம்ம பர்னரில் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு பர்னர் க்ளீன் பண்ணிடலாம். அந்த ஷாம்பு ஷேஷி வந்து அப்படியே ஃபுல்லாக பிரித்து ஊற்றிடுறேன். கோலமாவு சேர்த்துக்கோங்க. இதுக்கு அளவுலாம் கிடையாது, நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கோலமாவு கொஞ்சம் சொரன்னு இருக்கு இல்லையா, அந்த கேஸ் பர்னரில் உள்ள இந்த எண்ணெய் பிசுக்கு இரும்பு துருவலாக இருந்ததுன்னா நல்லா எடுத்துகிட்டு வந்துடும். நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதை நம்ம பர்னர் மேலே சுற்றி நல்லா கையாலே அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ நான் அப்ளை பண்ணி காட்டுறேன் பாருங்கள். கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப திக்காக இருக்கிறதால கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிட்டோம். தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம அந்த கேஸ் கம்பி மேலெலாம் நல்லா அப்ளை பண்ணிக்கலாம். கேஸ் பர்னருக்கும் அப்ளை பண்ணிக்கலாம்.
நல்லா கையாலே அப்ளை பண்ணால் போதும், நார்லாம் வச்சு அப்ளை பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. தேய்க்கும் போது மட்டும் நார் தேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணிவிட்டு ஊற வச்சுடுங்க. இதுமாரி நம்ம வாரத்துக்கு ஒரு முறை பண்ணிட்டு வந்தால் நம்ம கேஸ் ஸ்டவ்வில் துரு பிடிக்கவும் அவசியம் இருக்காது, கேஸ் எண்ணெய் பிசுக்கும் இருக்காது. பார்க்க எப்போவுமே புதுசு பெரிய வச்சுருக்கலாம். நான் என் ஸ்டவ் பார்த்திங்கன்னா ஒரு 6 வருஷமாக நான் அதே ஸ்டவ் தான் வச்சுருக்கேன். பார்க்க எப்போவுமே புதுசு மாதிரி தான் இருக்குது. அடிக்கடி மெயின்டைன் பண்ணிட்டா நம்ம எந்த ஒரு பொருளும் வீணாகாது. அதனால் நம்ம வாரத்துக்கு ஒரு முறை இது மாதிரி க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க. டெய்லி ரொட்டீனுக்கு இந்த லிக்விட் வச்சு க்ளீன் பண்ணாலே போதும். இப்போ நம்ம பேஸ்ட் வச்சோம் இல்லையா, அதை வச்சு நல்லா வச்சு ஒரு நார் வச்சு நல்லா தேய்ச்சிட்டு வரேன் பாருங்கள். அந்த இரும்பு தூருலாம் நல்லா ஓரளவுக்கு வருது. இந்த பேஸ்ட்டை வச்சு அடிக்கடி கழுவுனீங்கன்னா இது மாதிரி துரு பிடிக்காது. இந்த ஸ்க்ரப்பில் தேய்க்கும் போதே தெரியும் ஓரளவுக்கு இரும்பு துருலாம் வந்திருக்கு பாருங்கள். நல்லா 2 கம்பிலையும் நல்லா அப்ளை பண்ணி விட்டதுக்கப்புறம் ஒரு கிளாத் வச்சு தொடச்சி எடுத்துக்கோங்க, இல்லைனா நல்லா வாஷ் பண்ணி கூட வச்சுக்கோங்க. பர்னரை இதேமாரி நல்லா அப்ளை பண்ணி விட்டுட்டு நல்லா ஸ்க்ரப் போட்டு தேய்ச்சிட்டு வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. டெய்லி இப்படி க்ளீன் பண்ணலனாலும் பரவாயில்ல, ஃபெஸ்டிவல் டைமில் இது மாதிரி க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் அந்த தண்ணியில் பார்த்தாலே தெரியும் ஓரளவுக்கு நல்லா அழுக்கெல்லாம் வந்துடுச்சு. இதுமாதிரி நல்லா தேய்க்கும் போது பார்த்திங்கன்னா அந்த துருவெலாம் இருந்ததுன்னா எங்கேயாவது ஒட்டிகிட்டு இருந்தால் கூட நல்லா எடுத்துகிட்டு வந்துடும். கேஸும் கொஞ்சம் நல்லா எரியும். அதனால் நான் வாஷ் பண்ணி எடுத்துக்கிறேன் நல்லா தேய்ச்சதுக்கப்புறம். வெயிலில் வாஷ் பண்ணதுக்கப்புறம் உடனே எரியாது, அதனால் வெயிலில் கொஞ்சம் காய வச்சுக்கோங்க. நான் உங்களுக்கு காமிக்கணுன்றதால கேஸ் ஸ்டவ் மேலே வச்சுருக்கோம். துரு நல்லா வந்துடுச்சு. பர்னர் உள்ள கரை பர்னர் கரை போகிறதுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறோம். இப்போ திருப்பியும் நியூஸ் பேப்பர் எடுத்து ஒரு தடவை நல்லா தொடச்சி ஃப்ரெஷ் ஆக்கிடலாம். கேஸ் ஸ்டவ் நீங்கள் புது ஸ்டவ் வாங்கினா எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு க்ளீனாக இருக்குது பாருங்கள். இந்த கம்பிலாம் பார்த்திங்கன்னா நம்ம கோலமாவு பேஸ்ட் வச்சு அப்ளை பண்ணோம், அதனால் காஞ்சவொன்னே பார்த்திங்கன்னா வெள்ளை வெள்ளையாக இருக்க மாதிரி இருக்கும். அதனால் நான் கொஞ்சம் தேங்காய் எண்ணெயை பஞ்சில் நினச்சி ஒரு தடவை அந்த கம்பி மேலே நல்லா தேய்ச்சி விடுறேன். இது இரும்பு கம்பின்றதால துருவும் பிடிக்காது. தேங்காய் எண்ணெய் ஒரு தடவை வச்சு தேய்க்கிறதால மெயின்டைன் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். நம்ம இரும்புலாம் நல்லா தேங்காய் எண்ணெய் போட்டு தொடச்சி வைப்போம் இல்லையா, அதனால் நான் இரும்பு கம்பியில் தேங்காய் எண்ணெயை பஞ்சில் நினச்சி நல்லா தடவி விடுறேன். நம்ம கேஸ் ஸ்டவ்வை மெயின்டைன் பண்ணுறதுக்கு இது ஒரு நல்ல டிப்பாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் வீட்டில் கேஸ் ஸ்டவ் க்ளீன் பண்ண போகிறீங்கன்னா நீங்கள் இந்த டிப்பை ஃபாலோ பண்ணி க்ளீன் பண்ணி பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆல்ரெடி பூஜை பாத்திரம்லாம் நம்ம க்ளீன் பண்ணியிருக்கோம், அந்த வீடியோவும் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரோம், செக் பண்ணி பாருங்கள் பார்க்காதவங்க. இதேமாரி உங்களுக்கு க்ளீனிங் வீடியோஸ்லாம் வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.